Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம டுடே இஸ் எ குட் டே சேனல் என்ன பார்க்க போறோம்னா ஹிந்தி பிரவீன் உத்ராதில் இருக்கக்கூடிய பிரயோஜன் மூலக் ஹிந்தி அதில் லெட்டர் ரைட்டிங்கில் 7th ஒன் தான் பார்க்க போகிறோம். सॉरी हिंदी अनुवादक के पद के लिए अपनी शैक्षिक योग्यता बताकर स्थानीय बैंक प्रबंधक के नाम पर एक आवेदन पत्र लिखिए. அதாவது हिंदी अनुवादक के पद के लिए हिंदी ट्रांसलेटर பதவிக்கான अपनी शैक्षिक योग्यता உங்களுடைய அந்த கல்வி தகுதியை பற்றி சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பேங்க் மேலாளர் இருப்பார் இல்லையா, ஸோ அவருக்கு வந்து வங்கி அலுவலர் அவருக்கு வந்து ஒரு லெட்டரை எழுதுங்க. ஆவேதன் பத்ர லிக்கியே. प्रेषक एस राजाराम 5 नेताजी गली मदुरई 1 सेवा में प्रबंधक विजया बैंक मीनाक्षी मंदिर शाखा मदुरई. मान्य महोदय अदावदु मदिप्पिற்குரிய ஐயா, विषय हिंदी अनुवादक पद के लिए आवेदन हिंदी ट्रांसलेटर पदविக்கான ஒரு एप्लीकेशन 1/8/2017 के राजस्थान पत्रिका में प्रकाशित विज्ञापन से पता चला कि आपकी शाखा में हिंदी अनुवादक का पद रिक्त है. இந்த விஷயம் வந்து சேம் எல்லா லெட்டர் ரைட்டிங்லேயும் ஒரே மாதிரி தான் வருது இல்லையா. அதாவது ஆசிரியர், பேராசிரியர் பதவி, இந்த மாதிரி டிரான்ஸ்லேட்டர் பதவி, நிர்வாகி பதவி எல்லாத்துக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் சேம் தான். அதாவது 1/8/2017 இது வந்து நீங்கள் எக்ஸாம் எப்போ எழுதுறீங்க அப்படின்னா ஒரு 2ஆம் தேதி அப்படின்னா ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு 30ஆம் தேதி வந்த மாதிரி அப்படி சொல்லி எழுதிக்கோங்க. ஓகேவா. 12ஆம் தேதி எக்ஸாம் எழுதுறீங்கன்னா ஒரு 8ஆம் தேதி வந்தது, 9ஆம் தேதி அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அதாவது 1/8/2017 ராஜஸ்தான் பத்திரிகாவில் வந்து பிரசுரிக்கப்பட்ட விஞ்ஞாபன் சே விளம்பரத்தின் மூலியமாக எனக்கு தெரிய வந்துச்சு என்னன்னா, ஆப்கி ஷாக்காமே உங்கள் கிளையில் ஹிந்தி அனுவாதக்கா பத் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்கான பதவி காலியாக இருக்குன்னு எனக்கு தெரிய வந்தது. मैं उसी पद के लिए यह आवेदन भेज रहा हूँ. நான் அந்த பதவிக்காக இந்த அப்ளிகேஷனை வந்து அனுப்புகின்றேன். मेरी शैक्षिक योग्यता என்னுடைய கல்வி தகுதி, பரீட்சா சம்ஸ்தா ஸ்ரேணி அதாவது என்ன இதில் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம், என்ன படிச்சிருக்கோம், சம்ஸ்தா எந்த நிறுவனத்தில் எந்த ஒரு கல்வி நிலையத்தில் படிச்சிருக்கோம், ஸ்ரேணினா எந்த ஃபஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸான்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி அதுதான் வந்து ஸ்ரேணின்றது. எம்ஏ அங்கிரேசி எம்ஏ இங்கிலீஷ் வந்து மதுரை காமராஜர் காலேஜில் விஸ்வவித்யாலயா அதில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து எம்ஏ ஹிந்தி வந்து கர்நாடக் ஸ்டேட் யூனிவர்சிட்டி அதில் வந்து அதுவும் ஃபஸ்ட் கிளாஸ் தான். அடுத்து அனுவாத் டிப்ளமோ டிரான்ஸ்லேட்டில் வந்து டிப்ளமோ படிப்பாங்க இல்லையா, ஸோ அது வந்து தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா சென்னையில் அதுவும் ஃபஸ்ட் கிளாஸில். அடுத்து டங்கன் அப்படின்னா டைப் ரைட்டிங் அது வந்து ஹிந்தியில் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா சென்னையில் அதுவும் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கேன். மே 25 வருஷக்கா ஸ்வஸ்த் யுவகு நான் 25 வயதான ஒரு ஆரோக்கியமான ஒரு இளைஞன். अपनी चरित्र संबंधी कुछ प्रमाण पत्र भी इस आवेदन पत्र के साथ भेज रहा हूँ. நான் என்னுடைய பயோடேட்டா என்னுடைய கேரக்டர் அது சம்பந்தமான அந்த ஒரு சில பிரமாண் பத்திர அப்படின்னா ஒரு ப்ரூஃப் அந்த மாதிரியான விஷயங்கள் கல்வி தகுதி அதுக்கு எல்லாத்துக்கும் இருக்குல்லையா, ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த லெட்டரோட வந்து साथ भेज रहा हूँ अनुभुगिன்றேன். यदि मुझे आपके यहाँ काम करने का मौका दिया गया तो मैं पूरे लगन के साथ अपना कर्तव्य अदा करूँगा. सपोज मुझे आपके நீங்கள் எனக்கு வந்து யஹா காம் கர்னேகா அங்கே வேலை செய்வதற்கான மௌகா வாய்ப்பை வழங்குனீங்க அப்படின்னா மே பூரே லகன் கே சாத் நான் முழு அர்ப்பணிப்புடனும் ஒத்துழைப்புடனும் முழு உழைப்போட அப்னா கர்த்தவிய என்னுடைய கடமையை நிறைவேற்றுவேன். தன்யவாத் நன்றி. ஆப்கா சச்சா உங்கள் உண்மையுள்ள ராஜாராம் 3/8/2017. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்த இந்த லெட்டர் ரைட்டிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பிரவீன் உத்ராத் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படித்து நல்லபடியாக எழுதுங்க. எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். பாய்.